وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ يَعِظُهُ يَا بُنَيَّ لَا تُشْرِكْ بِاللَّهِ. லுக்மான் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை செய்தார். وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ يَعِظُهُ يَا بُنَيَّ لَا تُشْرِكْ بِاللَّهِ. என் மகனே, நான் பெற்றெடுத்த மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை வைக்காதே, உன்னை படைத்த இறைவனுக்கு இணை வைத்து விடாதே. ஏன்? இன்ன ஷிர்க லظுலுமுன் அதீம். சொல்லுகிறார் பாருங்கள், அல்லாஹ்விற்கு இணை வைப்பது அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயம், மோசடி. என் மகனே, செய்து விடாதே அதை. பாருங்கள், ஒரு தந்தை தன்னுடைய மகனின் மீது கொண்ட அக்கறையை பாருங்கள். ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு செய்யக்கூடிய வசியத்தை, அறிவுரையை பாருங்கள். மகனே, உன்னை படைத்து பரிபாலிக்க கூடிய உன்னுடைய இறைவனுக்கு இணை வைத்து விடாதே, அது மிகப்பெரிய அநியாயம், மோசடி. அடுத்து சொல்லுகிறார்கள், அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த அறிவுரைகளுக்கு இடையிலே இந்த அறிவுரைகளை கொண்டு நான் இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் என்றால், இந்த அறிவுரைகள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தப்பட்டால் தான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய, நாம் விரும்பக்கூடிய ஒரு வாலிப சமூகத்தை, ஒரு இளைய சமூகத்தை இந்த உலகத்திலே உருவாக்க முடியும். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. இல்லை என்றால் இந்த தன்மைகள் இல்லாமல் வெறும் புரட்சிகளை செய்யக்கூடிய வாலிபர்களை வைத்தோ, வெறும் வாய்களால் மக்களுக்கு இஸ்லாமின் பக்கம் அழைக்கக்கூடிய வாலிபர்களை வைத்தோ அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தீனுக்கும் எந்த பலனும் இல்லை என்பதை எழுதிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவுரை செய்கிறார். ஏன்? வஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின் வஃபிசாலுஹு ஃபீ ஆமைன் அனிஷ்குரு லி வலிவாலிதைக வ இலையல் மஸீர். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் உங்களை பெற்றெடுப்பதற்கு சிரமத்தை மேற்கொண்டார்கள். நீங்கள் எனக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்துங்கள். நீங்கள் என்னிடத்தில் தான் ஒன்று கூட்டப்படுவீர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வ இன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துதிஉஹுமா வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா. அல்லாஹ் சொல்லுகிறான், ஆனால் உங்கள் பெற்றோர்கள் நீங்கள் நல்ல முறையாக நடந்து கொள்ளும் பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களில் அல்லாஹ்விற்கு இணை வைக்கும்படி உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை நிர்பந்தித்தால் என்ன செய்யுங்கள்? உங்களை பெற்றெடுத்தவர்கள் தானே, உங்களை பெற்றெடுப்பதற்காக சிரமப்பட்டவர்கள் தானே என்று ஃபலா துதிஉஹுமா, அவர்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள். மேலே அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? உங்கள் பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். இங்கே என்ன சொல்லுகிறான்? அந்த நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் பெற்றோர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய விஷயத்திலே, அல்லாஹ்வுடைய தௌஹீதுடைய விஷயங்களிலே உங்களை அல்லாஹ்விற்கு இணை வைக்கும்படி, அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களுக்கு மாறு செய்யும்படி வற்புறுத்தினால் நீங்கள் பின்பற்றாதீர்கள். வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, நீங்கள் அவர்களை உலக விஷயங்களில் நன்மைக்காக மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, உலக விஷயங்களில் நடந்து கொள்ளுங்கள். வத்தபி ஸபீல மன் அனாப இலைய, என்னிடத்திலே யார் வந்தார்களோ அவர்கள் வழியை நீங்களும் பின்பற்றுங்கள். தும்ம இலைய மர்ஜிஉக்கும் ஃபஉனப்பிஉக்கும் பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் செய்ததை நான் உங்களுக்கு அறிவிப்பேன். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அறிவுரையை மேலும் அல்லாஹ் தொடர்கிறான். யா புனைய, யா புனைய, இன்னஹா இன் தகும் மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபீ ஸஹ்ரத்தின் அவ் ஃபிஸ் ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்தி யஅதி பிஹல்லாஹ். ஒரு மகனுக்கு ஒரு தந்தை அறிவுரை செய்கிறார். தான் பெற்றெடுத்து வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாலிபனுக்கு தன்னுடைய தந்தை அறிவுரை செய்கிறார். பாருங்கள், மகனே, நீ ஒரு செயலை செய்கிறாய், அந்த செயல் ஒரு கடுகளவு இருந்தாலும் சரி அல்லது மலையளவு இருந்தாலும் சரி, அதை நீ மலைக்கு பின்னால் இருந்து செய்தாலும் சரி, மக்களின் பார்வையிலே வெளிப்படையாக செய்தாலும் சரி, யஅதி பிஹல்லாஹ், அல்லாஹ் அதை கொண்டு வந்து விடுவான். மறுமையிலே உன்னுடைய அமல்கள் நிறுத்தப்படும் பொழுது அந்த செயலை நீ பார்ப்பாய்.
அறிவுரை செய்திருக்கிறோமா? நாம் நமக்கு இந்த அறிவுரையை செய்திருக்கிறோமா? முதலில் நம்முடைய பெற்றோர்கள் இந்த அறிவுரையை செய்திருக்கிறார்களா நமக்கு? அல்லது பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த அறிவுரையை செய்கிறோமா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் மகனே. நீ செய்யக்கூடிய பாவங்கள், நீ செய்யக்கூடிய குற்றங்கள், நீ செய்யக்கூடிய செயல்கள் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சரி, அதை நாளை மறுமையிலே அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்துவார். யத்தி பிஹல்லாஹ். அடுத்து சொல்கிறார்கள், இன்னல்லாஹ லத்தீஃபுன் கபீர். யா புனைய, யா புனைய அக்மிஸ் ஸலாஹ் வஅ்முர் பில் மஅரூஃப் வன்ஹ அனில் முன்கர் வஸ்பிர் அலா மா அஸாபக் இன்ன ذلك மின் அஸ்மில் உமூர். சொல்லுகிறார்கள், என் மகனே தொழுகையை நிலைநாட்டு. யா புனைய அக்மிஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டு. வஅ்முர் பில் மஅரூஃப், நன்மையை. லா இலாஹ இல்லல்லாஹ். சொல்லுகிறார்கள், யா புனைய, என் மகனே, அக்மிஸ் ஸலாஹ், என்ன செய்? தொழுகையை நிலைநாட்டு. வஅ்முர் பில் மஅரூஃப், நன்மையை ஏவு. வன்ஹ அனில் முன்கர், தீமையை தடு. வஸ்பிர் அலா மா அஸாபக், நன்மையை ஏவுவதில் தீமையை தடுப்பதில் உனக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை கஷ்டங்களை பொறுத்துக்கொள். ஒரு மகனுக்கு அறிவுரை செய்கிறார் தந்தை. இன்ன ذلك மின் அஸ்மில் உமூர், இது வீரதீர செயல்களில் அடங்கும். வலா துஸஇர் خدك للناس, மக்களிடத்திலே உன்னுடைய முகத்தை திருப்பி செல்லாதே மகனே. மக்களிடத்திலே நீ கடுகடுப்பான குணத்திலே நடந்து கொள்ளாதே, முகத்தை சுளிக்காதே மக்களுக்கு முன்னால். வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியிலே பெருமையாக நடக்காதே. இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர், அல்லாஹ் எதை விரும்புகிறான் என்று ஒரு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறார் தந்தை. யார் விரும்புகிறார் என்று? உன் ரப்பு விரும்புகிறான். மகனே, இதை நீ செய். என்ன செய்ய வேண்டும்? பெருமை கொள்ளாதே. இந்த பூமியில் அல்லாஹ் பெருமை அடிப்பவர்களையோ ஆணவத்திலே கர்வத்திலே இருப்பவர்களையோ அல்லாஹ் விரும்ப மாட்டார். இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர். அடுத்து சொல்கிறார்கள், வக்ஸித் ஃபீ மஷ்யிக், உன்னுடைய நடையிலே நடுநிலையை மேற்கொள். வக்லுல் மின் சௌத்திக், உன் சப்தத்தை மக்களுக்கு முன்னால் குறைத்துக்கொள். இன்ன அன்கரல் அஸ்வாதி லசௌத்துல் ஹமீர், சப்தங்களிலேயே கெட்ட சப்தம் கழுதையுடைய சப்தம், அதனால் உன்னுடைய சப்தத்தை நீ உயர்த்தாதே. இவ்வளவு பெரிய அறிவுரை பாருங்கள். ஒரு வாலிபனை உருவெடுப்பதற்காக, ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு மனிதனை உருவாக்குவதற்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்த அறிவுரையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அறிவுரையாக செய்கிறான். இந்த அறிவுரைகளை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கொடுப்பானாக.